இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, 2026 புத்தாண்டு பலன்கள். சிம்ம ராசி எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற நண்பர்களே. சிம்ம ராசி என்பது மிக அற்புதமான ஒரு ராசி. ஜெயலலிதா பிறந்த ராசி. மக நட்சத்திரம் வரக்கூடிய அற்புதம். மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்று சொல்வதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். அப்படியேப்பட்ட சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கின்றது என்று பெரும் பயமுறுத்தி கொண்டு ஒரு மனவேதனையில் இருப்பார்கள் நண்பர்களே. மேக்சிமம் 2026 அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார வேதை என்று சொல்லக்கூடிய ஒரு வேதையில் தான் இருக்கின்றார். அதனால் அவருடைய முழு பலன்களும் முழுதாக கொடுக்க முடியாது. அதனால் எந்த கவலையும் இல்லாமல் அஷ்டமத்து பலன் பெருசாக வந்து சிம்மராசியை பாதிக்காது. ஆனால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அதாவது வந்து 5ஆம் இடம்ங்கிற புத்திர ஸ்தானத்தை பார்ப்பதனால் குழந்தை ஸ்தானத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் எல்லோரும், சிம்மராசி நண்பர்கள் எல்லோருமே குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் இருந்து தைரியமாக நீங்கள் வேறு எதுவும் முயற்சிகள், அது வந்து ஆங்கில மருத்துவம் ரொம்ப நாட்களாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து வெற்றி பெறவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆகவே அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி, அடுத்தடுத்த செயல்களை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான செயல்கள் சிம்மராசி இருக்குது. சிம்மராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள் தான் 2026 அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோச்சார கிரகங்களுடைய அனுகிரகத்தின் மூலியமாக எம்எல்ஏ, எம்பி, அரசியலில் வந்து ஜொலிக்கக்கூடிய சூழ்நிலைகள், கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருக்கின்றவர்கள், இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் வெளிநாட்டு யோகங்கள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அரசாங்க ஆதரவுகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சிம்மராசிக்கு. சிம்மராசி நண்பர்கள் எந்த விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் இதில் சொல்லக்கூடிய பலன்கள் நடைபெறாமல் சற்று இருந்து கொண்டிருந்தால் உங்களுக்குரிய ஜோதிர்லிங்கம், நான் ஜோதிர்லிங்கத்தை பற்றி ரொம்ப பேசிக்கொண்டே இருக்கின்றேன் நண்பர்களே. இந்த ஜோதிர்லிங்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலைகள். இந்த ஜோதிர்லிங்கத்தை நாம் தொட்டோம், ஜோதிர்லிங்கத்தை நாம் வழிபட்டோம், ஜோதிர்லிங்கத்தை நாம் தொடர்ந்து வழிபாடுகளானது நம்ம குலதெய்வம் எந்த அளவுக்கு அவசியமோ நம்மளுக்குன்னு ஜோதிர்லிங்கம், அந்த 12 ராசிகளுக்கு 12 ஜோதிர்லிங்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதுக்கு ரொம்ப தூரம் நீங்கள் போக வேண்டியதில்லை. மகாராஷ்டிரா இருக்குல்ல, பார்லி வைத்தியநாத் என்று சொல்லக்கூடிய வைத்தியநாதரை நீங்கள் வழிபட்டு கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகும். குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேரும், செல்வ வளமும் அருள் வளம் இருக்கும். மற்ற எந்த இடத்துலையும் ஜோதிர்லிங்கத்தை தொட முடியாது. பாலி வைத்தியநாத்தில் அந்த லிங்கம், அதாவது வைதிக லிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த லிங்கத்தை தொட்டாலே நோய் நொடியிலிருந்து நீங்கள் விடுதலையெல்லாம், ருணத்திலிருந்து, எதிரி தொல்லையிலிருந்து விடுதலை ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கிற நண்பர்களே. பஞ்சபாண்டவர் வழிபட்ட அற்புதமான, மூதாதையர்கள் வழிபட்ட அற்புதமான லிங்கம், பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டு அற்புதமாக வைத்த பாலி வைத்தியநாத சுவாமிகளை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். அதுதான் உங்களுக்குரிய ஜோதிர்லிங்கம். ஜோதிர்லிங்கம் சிம்மராசிக்காரர்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கான ஏற்பாடுகளை கண்டிப்பாக செய்து வருகின்றோம். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு. மகிழ்ச்சி.